வெல்கம் டு ஆல். இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்கை பார்க்க போகிறோம். இப்போ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்கை பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் அதோட விஜிடேட்டிவ் அண்டு ரீப்ரடக்டிவ் கேரக்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபங்கையை கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அதில் மொத்தம் எத்தனை கிளாசிஃபிகேஷன் இருக்குது நமக்கு, அதை கேட்டகரிஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால் கேட்டகரிஸ் ஃபங்கை இன்டு த 4 கிளாஸஸாக என்ன பண்ணியிருக்காங்க ஃபங்கையை வந்து டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த 4 கிளாசிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்னு கேட்டால் ஃபைகோமைசிஸ், அஸ்கோமைசிஸ், பெசிடியோமைசிஸ் அண்டு டியூட்டிரோமைசிஸ் 4 டிவைட் பண்ணியிருக்காங்கல்ல. என்னென்ன அப்படின்னு கேட்டால் ஃபைகோமைசிஸ், அஸ்கோமைசிஸ், பெசிடியோமைசிஸ் அண்டு டியூட்டிரோமைசிஸ். இப்போ இந்த ஃபைகோமைசிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபைகோமைசிஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் அதில் ஃபங்கல் ஸ்பீசிஸ் ஆஃப் ஊமைசிஸ், கைட்டிடியோமைசிஸ், சைக்கோமைசிஸ் இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, இது லோவர் ஃபங்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லோவர் ஃபங்கை எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டாக்க ஆல்கல் ஆர்ஜின் ஆஃப் த ஃபங்கை. இந்த ஃபங்கையெல்லாம் பாசிலேருந்து தோன்றியது. ஆல்கைங்கிறது என்ன சொல்லுவோம், பாசிலேருந்து தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 4 கிளாஸாக நம்ம டிவைட் பண்ணிட்டோம் ஃபங்கையை. என்னென்ன அப்படின்னு கேட்டால் ஃபைகோமைசிஸ், அஸ்கோமைசிஸ், பெசிடியோமைசிஸ் அண்டு டியூட்டிரோமைசிஸ் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணிட்டோம். இந்த ஃபைகோமைசிஸை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் இதில் சில ஃபங்கல் ஸ்பீசிஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு கேட்டால் ஊமைசிஸ் அண்ட் தென் கைட்டிடியோமைசிஸ் அண்டு சைக்கோமைசிஸ் அப்படின்னு லோவர் ஃபங்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லோவர் ஃபங்கை எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டாக்க ஆல்கல் ஆர்ஜின் ஆஃப் ஃபங்கை, அது பாசிகளிலேருந்து வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவ் கான்ஸ்டாண்டின் ஜே அலெக்சோபோலஸ் மற்றும் சார்லஸ் பி மிம்ஸ் ஆகியோர் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டாக்க 1979 ஒரு புக்கை வந்து வெளியிட்டாங்க. அந்த புக்கோட நேம் என்ன அப்படின்னு கேட்டால் இன்ட்ரடக்டரி மைக்காலஜி அப்படிங்கிற புக்கை வந்து என்ன பண்ணாங்க அவங்க இப்போ இன்ட்ரடக்டரி பைக்காலஜி அப்படிங்கிற புக்கில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஃபங்கையை வந்து என்ன பண்ணியிருக்காங்க 3 டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எத்தனை 3 டிவிஷன், நேம்லி என்னென்ன அப்படின்னா அந்த கிளாசிஃபிகேஷனில் என்னென்ன 3 கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்களே, என்னென்ன நேம் அப்படின்னு கேட்டால் ஜிம்னோ மைக்கோட்டா, மாஸ்டிகோ மைக்கோட்டா அண்டு மாஸ்டிகோ மைக்கோட்டா அப்படின்னு 3 அந்த ஃபங்கையை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. எதில் அப்படின்னு கேட்டால் இன்ட்ரடக்டரி மைக்காலஜி அப்படிங்கிற புக்கில் 3 கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் 8 சப் டிவிஷன் இருக்குது, 11 கிளாஸஸ் இருக்குது, 1 ஃபார்ம் கிளாஸஸ் அப்படிங்கிறது 1 ஃபார்ம் கிளாஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டாக்க இது வடிவ வகுப்புன்னு சொல்லுவோம். அண்டு 3 ஃபார்ம் சப் கிளாஸஸ் 3 சப் கிளாஸஸ் இதில் எல்லாமே இதில் இந்த கிளாசிஃபிகேஷனில் இருக்குது. இந்த கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறது என்னென்ன அப்படின்னு கேட்டாக்க ஊமைசிஸ், சைக்கோமைசிஸ், அஸ்கோமைசிஸ், பெசிடியோமைசிஸ் பார்க்க போகிறோம். இது இல்லாமல் வந்து அந்த ஃபார்ம் கிளாஸஸ், அதாவது வடிவ வகுப்பில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் டியூட்டிரோமைசிஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா, இதை பற்றி ஃபுல்லாகவே இப்போ டீட்டெயிலாக நம்ம இதோட ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஊமைசிஸ் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம், சீனோசைட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். சீனோசைட்டிக் அப்படிங்கிறது என்ன, செப்டம் இருக்காது, அதாவது தடுப்பு சுவர் இருக்காது. அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் அங்கே நியூக்ளியஸ் வந்து நிறைய ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சீனோசைட்டிக், அதாவது பல்கரு உட்கரு நிலை அப்படின்னு சொல்லுவோம். இதில் சீனோசைட்டிக் மைசீலியம் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இந்த செல்வால் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் எதனால் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டால் குளுக்கான் அண்டு செல்லுலோஸ்னால் ஆயிருக்கும். சூஸ்பர் வித் 1 விப்ளாஷ் அண்ட் 1 டின்சல் ஃப்ளாஜெல்லம் இஸ் ப்ரெசண்ட். இப்போ இதில் இருக்கக்கூடிய ஸ்போர் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்போரில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஃப்ளாஜெல்லா வந்து இங்கே ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அந்த ஃப்ளாஜெல்லாவோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டால் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு தான் இது மெயினாக யூஸ் ஆகுது. இப்போ ஃப்ளாஜெல்லாத்தோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் விப்ளாஷ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் சாட்டை வடிவமாக இருக்கக்கூடிய ஃப்ளாஜெல்லா அங்கே ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இது இல்லாமல் ஒரு ஃப்ளாஜெல்லா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் மாதிரி இருக்கக்கூடிய வடிவத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளாஜெல்லாவும் இதில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். த செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் ஊகேமஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், முட்டை கருவுறுதல்னு சொல்லியிருக்கேன்ல ஏற்கனவே. முட்டை கருவுறுதல் மூலம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இங்கே நடக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, அல்புகோ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சைக்கோமைசிஸ். இந்த சைக்கோமைசிஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டால் மெயினாக இது வந்து சாப்ரோஃபைட்டிக்
ஃபங்கையாக இருக்குது. இப்போ சாப்ரோஃபைட்டிக்காக இருக்கும். சம் ஆஃப் தது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பேராசிட்டிக்காகவும் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஸ்பீசிஸ் ஆர் சாப்ரோஃபைட்டிக் அண்ட் லிவ் ஆன் த டீகேயிங் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் மேட்டர் இன் த சாயில். இப்போ டீகேயிங் அப்படிங்கிறது என்ன சொல்கிறான், அழுகி போன மக்கி போன பிளான்ட் அனிமல்ஸோட பாடி என்னவாகும் அப்படின்னு கேட்டால் மண்ணில் போய் அப்படியே ப்ரிசிபிடேட் ஆகிடும் இல்லையா. அது எங்கே இருக்கும், சாயிலில் தான் போய் ப்ரிசிபிடேட் ஆகிருக்கும். இந்த மாதிரி அழுகி போன மக்கி போன பிளான்ட்டோட உடலத்தில் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் இந்த சைக்கோமைசிஸ் வந்து லைவ் ஆகும். சம் ஆஃப் த ஃபங்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் பேராசிட்டிக்காக இருக்கும். சாப்ரோஃபைட்டிக் அப்படிங்கிறது சாருண்ணின்னு சொல்லுவோம். பேராசிட்டிக் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டால் ஒட்டுண்ணியாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் எண்டமாப்தரா. இது எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஹவுஸ் ஃப்ளை அப்படிங்கிறது வீட்டில் வந்து ஈயெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து என்னவாகும் அப்படின்னா லைவ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரெட் மோல்டு ஃபங்கை. ப்ரெட்டில் பார்த்தீங்க அப்படி கொஞ்சம் நாள் வச்சுருந்தோம், ப்ரெட்டு வாங்கி கொஞ்சம் நாள் அதை யூஸ் பண்ணாமல் ஒரு 2 days 5 days வச்சுருந்தோம் அப்படின்னா மேலே வந்து என்ன இருக்கும், ஒரு ப்ரௌன் கலர்லேயோ இல்லை டார்க்கு பிளாக் கலரில் என்னவாகும் அப்படின்னு கேட்டாக்க பூசணம் கொடுத்து போயிருக்கும், பார்த்துருக்கீங்களா. அதுதான் பிரெட் மோல்டு ஃபங்கை அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபங்கைக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, மீக்கர் அண்டு ரைசோபஸ் கொடுத்துருக்காங்க. இது எங்கே இருக்கும், இந்த மீக்கர் அண்டு ரைசோபஸ் இதெல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்க நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் அதிகமாக வந்து வாழக்கூடியதாக இருக்குது. இந்த கோப்ரோப்ளஸ் ஃபங்கை பார்த்தீங்க அப்படின்னு கேட்டாக்க க்ரோயிங் ஆன் த டங்க் அப்படிங்கிறது என்னது, சாணத்துலலாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி ஃபங்கை வந்து அதிகமாக வந்து வளரக்கூடியதாக இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைலோஃபோலஸ். கவுட்டங்கில் வளரக்கூடிய ஃபங்கை என்ன அப்படின்னு கேட்டால் ஃபைலோஃபோலஸ், அதாவது சாணத்தில் வளரக்கூடிய ஃபங்கை வந்து ஃபைலோஃபோலஸ். இது வந்து 1 mark கொஷின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ சைக்கோமைசிஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ரைசோபஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதுதான் ரைசோபஸோட டயக்ராம். இதில் என்னென்ன இருக்குது பாருங்கள், ஸ்பொராஞ்சியம் இருக்குது. ஸ்பொராஞ்சியத்துக்குள்ளே தான் என்ன இருக்கும், ஸ்பொராஞ்சியோஸ்போர் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா காலுமெல்லான்னு சொல்லுவோம். அடுத்தது ஸ்பொராஞ்சியோஸ்போர் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒன் இந்த ரீஜன் வந்து என்ன சொல்கிறோம், ஸ்பொராஞ்சியோபோர். அடுத்தது வந்து ரைசாய்ட்ஸ். இது எல்லாமே இருக்குது. இதுதான் வந்து ரைசோபஸோட டயக்ராம். The mycelium is branched and சீனோசைட்டிக். மைசிலியம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும், பிரான்ச்சாக இருக்கும், கிளைத்து இருக்கும். இது ஒரு சீனோசைட்டிக். சீனோசைட்டிக் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் நம்ம, பல் உட்கரு நிலைங்கிறது நிறையா நியூக்ளியஸ் வந்து இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்தது ஏசெக்சுவல் ரீப்ரடக்ஷன் பை மீன்ஸ் ஆஃப் த ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் இன் த ஸ்பொராஞ்சியா. ஸ்பொராஞ்சியா ஸ்போர்லேருந்து என்னவாகும், ஸ்போர் வந்து ஃபார்மேஷன் நடந்து அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது, ஏசெக்சுவல் ரீப்ரடக்ஷன் நடக்குது. Sexual reproduction is by the fission of the gametangia which result in the thick-walled psychospore. இப்போ செக்ஸுவல் ரீப்ரடக்ஷன் நடக்குது பார்த்தீங்களா, அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா கேமெட்ஸ் வந்து என்னவாகும் அப்படின்னு கேட்டால் ஃபியூஷன் ஆகும். ஃபியூஷன் ஆகி அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் தடித்த செல் சுவர் கொண்ட சைக்கோஸ்போர் வந்து நமக்கு ஃபார்மேஷன் ஆகுது. இந்த சைக்கோஸ்போர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க இதை தான் என்ன சொல்கிறோம் நம்ம, ரெஸ்டிங் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெஸ்டிங் செல்ஸ் அதை டார்மண்ட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னு கேட்டாக்க உறக்க நிலையிலேயே இருக்கும். இப்போ கேமெட்ஸ் இணையும் போது நமக்கு என்ன கிடைக்குது, சைக்கோஸ்போர் உருவாகுது. இந்த சைக்கோஸ்போர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் உறக்க கருமுட்டைன்னு அப்படின்னு சொல்லுவோம். இது என்னவாகும் அப்படின்னு கேட்டால் டார்மண்ட் ஃபார் த லாங் பீரியட், இப்படியே ரெஸ்டிங்லேயே, அதாவது டார்மண்ட் ஸ்டேஜ்லேயே, அதாவது ரெஸ்டிங் ஸ்டேஜ்லேயே அது அப்படியே இருக்கும். இந்த சைக்கோஸ்போர் அண்டர்கோஸ் த மியாசிஸ் அண்ட் ப்ரொடியூஸ் த ஸ்போர்ஸ். என்னவாகும், இந்த சைக்கோஸ்போர் வந்து தனக்கு தேவையான ஒரு சுச்சுவேஷன், அதாவது ஒரு அடாப்டேஷன் வரும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் மியாசிஸ் செல் டிவிஷன் நடந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் நிறைய ஸ்போர் ஃபார்மேஷனை கொடுக்கும். நெக்ஸ்ட் ஒன் அஸ்கோமைசிஸ். இந்த அஸ்கோமைசிஸ் வந்து இன்க்ளூட் எ வித் ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்கை சச் அஸ் த ஈஸ்ட், பவுட்ரி, மில்டிவ்ஸ், கஃப் ஃபங்கை, மோல்ஸ் அண்ட் சோ ஆன். இது பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் இது வந்து ஈஸ்ட் இருக்கும். இதில் பவுட்ரி மில்டிவ்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டால் மாவொத்த பூசணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். மாவொத்த பூசணங்கள் அப்படின்னு பார்த்தா இப்போ மாவில் சில பவுட்ருலாம் என்னவாகும் அப்படின்னு கேட்டால் மேலே வந்து காளான் வந்து பூத்து இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாமே இந்த அஸ்கோமைசிட்ஸ் தான். இது வந்து ஒரு கஃப் ஃபங்கை, கப் மாதிரி இருக்கக்கூடிய ஷேப்பில் இருக்கும். அண்ட் தென் மோல்ஸ் அண்ட் சோ ஆன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால்
இந்த மாதிரி அஸ்கோமைசிஸ் ஸ்பீசிஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது எங்கே அதிகமாக லைவ் ஆகும் அப்படின்னு கேட்டாக்க என்விரான்மெண்ட்ஸுங்க நிலத்தில் அதிகமாக இருக்கும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக் என்விரான்மெண்ட்ஸ்லையும் இருக்கும். அதே சமயத்தில் ஃப்ரெஷ் வாட்டர், மெரைன் வாட்டர் இதுலையும் இருக்கும். அதாவது நிலத்துலையும் இது வந்து வளரக்கூடியதாக இருக்குது. அக்வாட்டிக் அப்படின்னு கேட்டது என்னது, நீர் வளப்புகள் இருக்கு இல்லையா, அதுலேயும் வந்து அதிகமாக இருக்கும். நன்னீர் மற்றும் கடல் நீர் ரெண்டுலேயுமே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி அஸ்கோமைசிஸ் ஸ்பீசிஸ் வந்து வளரும். The mycelium is well developed branched with simple septum. இந்த mycelium என்னவாகும், நல்லா டெவலப் ஆனதுக்கப்புறம் பிரான்ச்டு கிளைத்து இருக்கும். இதில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் சிம்பிள் செப்டம், அதாவது தடுப்பு சுவர் எல்லாமே இதில் இருக்கக்கூடியதாக இருக்குது. மெஜாரிட்டி ஆஃப் தம் ஆர் சாப்ரோஃபைட்ஸ். நிறையா இதில் என்ன பண்ணும், இதில் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ்லாம் எப்படி இருக்கும், சாப்ரோஃபைட்ஸ், அதாவது சாருணியாக தான் இருக்கக்கூடியதாக இருக்குது. பட் ஃபியூ பேராசைடாக இருக்கும். பட் சிலது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் அதிகமாக இதில் என்ன பண்ணும் அப்படின்னா சாப்ரோஃபைட்ஸ் அப்படிங்கிறது அழுகி போன மக்கி போன உடல்கள்லேருந்து தனக்கு தேவையான ஃபுட்டை வந்து எடுத்துக்கூடியதாக இருக்கும். சிலது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் பாராசைடாக இருக்குது, ஒட்டுண்ணியாக இருக்குது. இந்த பவுட்ரி மில்டியூக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் எரிசைஃபி. இப்போ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டால் ஃபிஷன், பட்டிங், கொனிடியா அண்ட் தென் ஆய்டியா, கிளாமைடோஃபோர் மூலம் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் பை த ஃபியூஷன் ஆஃப் டூ கம்பேட்டபிள் நியூக்ளியை, அதாவது 2 நியூக்ளியஸ் வந்து கம்பைன் ஆகிறது மூலம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. நெக்ஸ்ட்டு பிளாஸ்மாகேமி இஸ் நாட் இமிடியேட்லி ஃபாலோடு பை த கேரியோகேமி. இப்போ எங்கே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் சைட்டோபிளாச இணைவை தொடர்ந்து வந்து என்ன பண்ணாது அப்படின்னு கேட்டால் உட்கருவோட இப்போ நியூக்ளியஸ் இணைவு வந்து நடக்காது. அப்போ நியூக்ளியஸ் கம்பைன் ஆகலை அப்படின்னா அங்கே அந்த ஹைபே எப்படி இருக்கும் அப்படின்னா டைகேரியாட்டிக் கண்டிஷன்லேயே இருக்கும். அப்படின்னா இரட்டை உட்கரு நிலையிலேயே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் நீண்ட நாளாக அப்படியே அந்த இரட்டை உட்கரு நிலையிலேயே அது காணப்படும். இப்போ என்னவாகும் அப்படின்னு கேட்டால் சைட்டோபிளாசம் இணைவு, அதாவது சைட்டோபிளாசம் வந்து ஃபியூஸ் ஆனதுக்கப்புறம் கேமெட்ஸ் வந்து அங்கே என்னவாகாது, 2 கேமெட்ஸும் ஃபியூஷன் ஆகாது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஹைபே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ரெண்டுமே டைகேரியாட்டிக்காக இருக்கும். இரட்டை உட்கரு நிலையிலேயே அப்படியே நீண்ட நாளாக அப்படியே இருக்கும். A special hybe called ascogenous hybe is formed. இப்போ அஸ்கஸை உருவாக்குறதுக்கு என்ன வேணும், ஸ்பெஷல் ஹைபே வேணும் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அஸ்கோஜீனஸ் ஹைபே அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்பெஷல் ஹைபாவோட டிப் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாக்க பின்புறமாக அப்படியே வளைந்து ஒரு கொக்கி போன்ற அமைப்புடைய செல்லை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஏற்படுத்தும். அந்த நுனி வந்து டிப்புங்கிறது என்னது, நுனி, அதாவது ஹைபாவோட நுனி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் பின்புறமாக வளைந்து ஒரு கொக்கி போன்ற அமைப்புடைய செல்லினை வந்து தோற்றுவிக்கிறது. அந்த செல்லுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்கா கூக்குடு செல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் 2 நியூக்ளியஸும் நமக்கு கம்பைன் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டிப்ளாய்டு நியூக்ளியஸ் கிடைக்குது. டிப்ளாய்டு நியூக்ளியஸ் அப்படிங்கிறது என்னது, அங்கே 2 உட்கரு வந்து இணைந்து இருக்குது, அதை தான் டிப்ளாய்டு நியூக்ளியஸ், அதாவது 2 நியூக்ளியஸ் வந்து சேர்ந்து இருக்குது. த செல் ஃபார்ம்ஸ் யங் அஸ்கஸ். இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், இந்த செல்லுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் யங் அஸ்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டிப்ளாய்டு நியூக்ளியஸ் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் மைட்டாட்டிக் செல் டிவிஷன் நடந்து நமக்கு 4 ஹேப்ளாய்டு நியூக்ளியஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. 2 செல் வந்து என்னவாகுது, இங்கே 4 செல்லாக நமக்கு கிடைக்குது. இந்த 4 செல் ஃபர்தர் டிவைடட் இன்ட்டு 8 செல் கிடைக்குது. 8 செல், இப்போ 2 வந்து 4 ஆனது, 4 வந்து 8 செல் கிடைக்குது. த நியூக்ளியஸ் கெட்ஸ் ஆர்கனைஸ்டு இன்ட்டு 8, அதாவது 8 அஸ்கோஸ்போர். அப்போ டோட்டலாக நமக்கு அங்கே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் 8 அஸ்கோஸ்போர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அப்போ இங்கே என்ன நடக்குது, ஃபஸ்ட்டு நமக்கு வந்து 2 நியூக்ளியஸும் வந்து ஃபியூஷன் ஆகி நமக்கு டிப்ளாய்டு நியூக்ளியஸ் கிடைக்குது. அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், யங் அஸ்கஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த டிப்ளாய்டு நியூக்ளியஸ் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் மைட்டாட்டிக் செல் டிவிஷன் நடந்து நமக்கு 4 ஹேப்ளாய்டு நியூக்ளியஸை கொடுக்குது. 4 ஹேப்ளாய்டு அந்த நியூக்ளியஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபர்தராக என்ன பண்ணுது, செல் டிவிஷன் நடக்குது. செல் டிவிஷன் நடந்து நமக்கு எத்தனை செல் கிடைக்குது, மொத்தம் 8 நியூக்ளியஸ் இருக்குது. அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டாக்க த நியூக்ளியஸ் கெட்ஸ் ஆர்கனைஸ்டு இன்ட்டு 8 அஸ்கோஸ்போர். மொத்தம் எத்தனை இருக்காங்க, 8 அஸ்கோஸ்போர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. The ascospore are found inside the back-like structure called ascus. The ascosporலாம் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டால் அஸ்கஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த அஸ்கஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பேக்-லைக் ஸ்ட்ரக்சர், அப்படின்னா ஒரு
பை போன்ற அமைப்பு உடையதாக இருக்குது அஸ்கஸ். இந்த பை போன்ற அமைப்பு உடைய ஃபங்கையெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஃபங்கைக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஷாக் ஃபங்கை அப்படின்னு சொல்லுவோம். இந்த அஸ்கஸை சுற்றி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் ஸ்டெரைல் ஹைபே வந்து சூழ்ந்து காணப்படும், இதை சுற்றி வந்து காணப்படும். இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அஸ்கோகார்ப். அஸ்கோகார்ப் அப்படிங்கிறது அஸ்கோ கனி இருப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஸ்டெரைல் ஹைபே வந்து என்ன பண்ணும், அஸ்கஸை சுற்றி அப்படியே காணப்படுது பார்த்தீங்களா, அந்த டோட்டல் அதுக்கு தான் ஃபார்மிங் ஃப்ரூட்ஸ் பாடி கால்டு அஸ்கோகார்ப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அஸ்கோகார்ப் இருக்குது பார்த்தீங்களா, இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா 4 டைப்ஸ் இருக்குது. அஸ்கோகார்ப்பில் 4 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கிளிஸ்டோதீசியம், பெரிதீசியம், அப்போதீசியம் அண்டு சூடோதீசியம் அப்படின்னு 4 அஸ்கோகார்ப்பு இருக்குது. இந்த அஸ்கோகார்ப்பை என்ன பண்ணியிருக்கோம், 4ஆக நம்ம பிரிச்சிருக்கோம். அது கிளிஸ்டோதீசியம், பெரிதீசியம், அப்போதீசியம் அண்டு சூடோதீசியம். கிளிஸ்டோதீசியம் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்கோம், கம்ப்ளீட்லி க்ளோஸ்டு, சுற்றி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால் இந்த ஸ்டெரைல் ஹைபே வந்து மூடி இருக்கும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் கிளிஸ்டோதீசியம். பெரிதீசியம் அப்படிங்கிறது ஃப்ளாஸ்க் ஷேப்டு வித் ஆஸ்டியோல். இது பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா குடுவை மாதிரி இருக்கக்கூடிய ஷேப்பில் இருக்கும். இதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு சின்ன துளை ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆஸ்டியோல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்போதீசியம். இந்த அப்போதீசியம் எப்படி இருக்கும் அப்படின்னா இது கப் ஷேப்டு ஓப்பன் டைப்பு. கப்னா ஒரு கோப்பை வடிவமாக இருக்கக்கூடியது. இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஓப்பன் டைப்னால் திறந்து இருக்கும். அண்டு சூடோதீசியம் இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால் அஸ்கோகார்ப்பை நம்ம பிரிச்சிருக்கோம். இப்போ இந்த டயக்ராமை பாருங்கள். ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் த அஸ்கஸ். அஸ்கஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இதுங்க க்ரீன் ஒன்று கொடுத்துருக்காங்க, ரெட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு கேட்டால் ப்ளஸ் அண்டு மைனஸ் ட்ரெயின், அதாவது 2 நியூக்ளியஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். இது என்னவாகுது அப்படின்னு கேட்டாக்க ரெண்டும் கம்பைன் ஆகி நமக்கு ஜெர்மினேட் ஆகுது. ஜெர்மினேட் ஆகி நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 2 நியூக்ளியஸும் வந்து சேருது இல்லையா. அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த 2 வந்து என்னவாகுது 4ஆக டிவைட் ஆகுது. 4 வந்து என்னவாகும் அப்படின்னு 8ஆக வந்து டிவைட் ஆகுது. பார்த்தீங்களா 2 வந்து 4, 4 வந்து 8ஆக டிவைட் ஆகுது. இது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் அஸ்கோஸ்போர் வந்து அஸ்கோஸ்போர் வந்து அஸ்கஸ் என்னும் ஒரு பைக்குள்ளே தான் வந்து எல்லாமே ப்ரெசண்ட் ஆகிருக்குது. இதுதான் என்ன சொல்கிறோம் நம்ம அஸ்கோஸ்போர்ட்டு சொல்கிறோம். இதுதான் என்னது அஸ்கஸ். இந்த டயக்ராம் மேலே இருக்கக்கூடிய டயக்ராம் பாருங்கள், இது கிளியராக உங்களுக்கு தெரியும். இதுதான் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் மேலே பாருங்கள் ஆஸ்ட்ரியோல் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஆஸ்ட்ரியோல் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம், ஒரு சின்ன துளை மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இதுதான் என்ன சொல்கிறோம் நம்ம அஸ்கஸ் சொல்கிறோம். இது வந்து இது அஸ்கஸ்போர் சொல்கிறோம். இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் அஸ்கஸ்குள்ளே தான் அஸ்கஸ்போர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதுதான் என்ன சொல்கிறோம் பெரிதீசியம். நெக்ஸ்ட்டு வந்து அப்போதீசியம். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ஒரு குடுவை மாதிரி அமைப்பு இருக்கா, அதுதான் இது என்ன சொல்கிறோம் குடுவை வடிவம். இதில் என்ன இருக்குது ஆஸ்டியோல் அப்படிங்கிற ஒரு சின்ன துளையும் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு அப்போதீசியம். இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஒரு கோப்பை வடிவமாக இருக்குது பாருங்கள், அதாவது கப் ஷேப்டு கோப்பை வடிவமாக இருக்குது. இதுலேயும் அஸ்கஸ் அஸ்கோஸ்போர் எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஓப்பன் டைப்பு, அதாவது திறந்த நிலையில் இருக்கக்கூடியதாக இருக்குது. இதுதான்மா வந்து நம்மளோட அஸ்கஸ். இதுதான் அஸ்கோமைசிஸோட கேரக்டர்ஸ். ஓகேவா. இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம். கிளாசிஃபிகேஷன் என்ன பார்த்தோம், ஊமைசிஸ் பார்த்தோம், சைக்கோமைசிஸ் பார்த்தோம் அண்டு அஸ்கோமைசிஸ் பார்த்தோம். இதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு 2 மார்க்லையோ இல்லைனா 3 மார்க் கொஷின்லையாவது ஏதாவது ஒரு இப்போ அஸ்கோமைசிஸ் கேட்கலாம், இல்லை அப்படின்னு கேட்டால் சைக்கோமைசிஸ் கேட்கலாம். இந்த மாதிரி 2 மார்க்கில் இல்லைனா டயக்ராமோடு கேட்டாங்கன்னா மேக்ஸிமம் 3 மார்க்கில் கேட்பாங்க. அதனால் டீட்டெயிலாக இதை படிச்சுக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.